தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் மாநாட்டின் போது அமைச்சர் அன்பில் மகேஷ் முன்பாக தொழிற்கல்வி ஆசிரியர் மடிப்பிச்சை கேட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றுவதற்கு மிக முக்கியமான சக்தியாக இருக்கக்கூடியவர்கள்தான் ஆசிரியர்கள். தற்பொழுது அவர்களே அரசியல்வாதிகளுக்கு தற்பொழுது மடிப்பிச்சை கேட்கக்கூடிய நிலைமை உருவாகிவிட்டது. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தற்பொழுது பிரச்சாரங்கள் செய்யக்கூடிய திமுகவினர்கள் ஏற்கனவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி 350 நிறைவேற்றப்பட்டு விட்டதா என்று நாம் பார்க்கும் பொழுது முழுமையாக 10 வாக்குறுதிகள் கூட இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. அதில் ஒன்றுதான் நிரந்தர வேலைவாய்ப்பு. ஆசிரியர்களுக்கு தற்பொழுது தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் பணி நிரந்தரமாக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களிடம் நேரடியாகவே தற்பொழுது மடிப்பிச்சை கேட்டிருக்கிறார். எனது வேலையை நிரந்தரமாக்குங்கள் என்றும் தற்பொழுது இதற்கு பதிலளிக்க முடியாமல் திமுகவினர்கள் தற்பொழுது அந்த ஆசிரியரை மேடையில் இருக்கக்கூடியவர்கள் விரட்டியடித்த காட்சிகளும் தற்பொழுது வைரலாகத்தான் பரவி வருகிறது. குறிப்பாக ஆசிரியர்கள் அனைவரும் நேரடியாக போராட்டத்தில் இறங்கினால் மட்டும்தான் இதற்கு தீர்வு காண முடியும் என்றும் தற்பொழுது ஆசிரியர் சங்க தலைவர் கூறியுள்ளார். தமிழக மக்களின் இளைஞர்களின் வாழ்க்கையை மாற்றுவதற்கு முறையான கல்வி தகுதி இருந்தும் தற்பொழுது அவர்களது குடும்ப வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நிரந்தர வேலையின் தீர்வின் மூலமாக மாற்றப்படும் என்ற காரணத்தினால்தான் இவர்கள் மடிப்பிச்சை கேட்கிறார்கள் என்றும் தற்பொழுது ஆசிரியர்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் அரசியல்வாதிகள் தனது ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றுவதற்கும் அதனை ஆயுதமாகத்தான் தற்பொழுது வரை பயன்படுத்தி வருகிறார்கள். இனிமேலும் பொறுத்திருக்க முடியாது. நிச்சயம் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஆசிரியர்கள் அவரது குடும்பத்தினர்கள் யாரும் திமுகவினர்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் என்று அப்பகுதியில் உள்ள ஆசிரியர்கள் கூறியுள்ளதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.